எடுத்துக்கிட்டு இந்த அம்மா போனவேல இன்னும் காணையில. சோனி, பீரோக்குள்ள இருந்து எனக்கு ப்ளூ கலர் சட்டை எங்க? நீ தான் எனக்கு எடுத்து போட்டுடா. அங்க உள்ளதா வச்சே பாரு ஒழுங்கா. ஏன் ரேக்ல இல்லடி? அதுக்கு தான் கேக்கேன். ஏன் துணி இருக்க இடத்துல பாரு, அங்க தான் இருக்கும். அதன பார்த்தேன், அவக்குள்ளதுல கொண்டு சொறி வச்சிருக்கா. சோனி, எம்மா வந்துட்டியல? எம்மா எவ்வளவு நேரம் போனா? ஒரு இடத்துக்கு போனா உடனே வரையாமக்கா முடியுது. அங்க எங்கன்னு போய் நேரம் ஆயிருவுல. எம்மா, அப்ப பொங்கி படம் எங்கே போயிருக்கேன்னு அவ ஏதாவது கொண்டு வந்தீல? ஆமா மக்கா, பிரியாணி கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுதீல? அவள எங்க? அவ உள்ளதா இருக்கா. என்ன துணி போடணும்னு கடந்து அலறிக்கிட்டே கிடக்கா. அவளுக்கு ப்ளூ கலர் துணியே காணையிலையா, அதை போட்டுட்டு இப்ப வருவா. ஏ சத்யா, எம்மா ஏமடி இந்த சோனி பண்ணி வச்சிருக்க வேலைய பாருமே. தோக்காம அந்த ஆளை கொண்டு பீரோக்குள்ள சொறி வச்சிருக்கா. எடுத்து பாக்கி நாத்தமா அடிக்குது. என்ன அதை போட முடியுமா? ஏடி, அது கொஞ்ச நேரம் தானே போட்டேன், அதான் சரி துவைக்காண்டான்னு உள்ள வச்சேன். பாருமா எப்படி சொல்லியானே. ஏமட்டியா உயிரை வாங்க, அவளுக்கு துணி எடுத்து போடாதன்னு வந்துட்டு எத்தனை நாள் சொல்லியாச்சு, கேட்க மாட்டியா? எம்மையா நைட் ட்ரெஸ் எல்லாம் அழுக்குல கிடந்துமே, அவளுக்கு நிறைய இருக்கும்ல, அதை ஒன்று எடுத்து போட்டிருந்தேன். கொஞ்ச நேரம் தான் மட்டை மாதிரி கலத்தி இருந்தாலும் வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் மட்டாலும் இருந்தாலும் துவச்சு வைக்க வேண்டியதானே, நான் வந்து ஆடிட்டு நிக்கா. ஏடி, அழுக்குல தூக்கி போடு, நாளைக்கு துவச்சு தந்துறேன். இப்ப நான் என்னத்த பொடி இருக்கு? அதான போட்டிருக்கல மக்கா, அது போட்டுக்க. பிரியாணி கொண்டு வந்திருக்கேன் அம்மா, சாப்பிடுதீல? பிரியாணி அம்மா? பிரியாணி என்னன்னு பல்ல இழிச்சிட்டு வந்துருவாளே. தூரப்பட்டி எம்மா, என்ன பிரியாணி? சும்மா நெய் சோறு மக்கா, மாதிரி சிக்கன் குழம்பு வச்சிருக்கு. சாப்பிடுதீல? எடுத்துட்டா, பாயசமும் கொண்டு வந்திருக்கேன். போட்டுதாங்க. இவன் நல்ல பசியா இருக்கு தெரியுமா? வந்ததுல இருந்து ஒன்னும் சாப்பிடாம இருந்தேன். அப்பா வேற சொன்னாங்களா இப்படி, அதான் சரி அம்மா ஏதாவது கொண்டு வருவாளேன்னு சாப்பிடாமலே இருந்தேன். எம்மா, நெய் சோறுனா அதுல இருந்து திராட்சை முந்திரி எல்லாம் கிடக்கும்ல, எனக்கு அதெல்லாம் நிறைய எடுத்து போடுங்கன்னு. எம்மா எனக்கும், நான் என்ன கேட்டாலும் உடனே வந்துருவா. எனக்கு உனக்குன்னு எட்டி 2 பேருக்கு தாரேன், அமைதியா இருங்கடி. ஆமா எம்மா, அது யாருக்குமா கல்யாணம்? சின்ன பொண்ணு இருக்காளம்மா, அவைய அண்ணனுக்கு மோவனுக்கு கல்யாணம். எப்படி நீங்க வர முடியுமா? நாளை கழிச்சு கல்யாணம் பத்துக்க. எம்மா நான் வரட்டா? எம்மா அவன் தானே, நானும் வருவேன். பள்ளையிட உண்டு லாட்டி, மாதிரி நான் வருவேன் நீ வருவேன்னு சொல்லி கிடக்கா. ஏன் அவ மட்டும் லீவ் போட்டு வரால? நானும் வருவேன். ஒரு நாள் லீவ் போட்டா ஒன்னும் சொல்ல மாட்டாவ. காய்ச்சல்னு ஏதாவது லீவ் லெட்டர் எழுதி கொடுத்தா போதும், ஒன்னும் சொல்ல மாட்டாவ. இப்பம்லாம் பத்தாப்ப படிக்கா, ஒரு அக்கறை இருக்குவா. ஒழுங்கு மரியாதைக்கு பள்ளியெடுத்து போயிரு. சத்தியா வேணா கூட்டிட்டு போலாம், காலேஜ் தானே. அவைய மேம்கிட்ட நான் பேசிக்கிறேன். எம்மா ஐயோ காரி, எதுக்கு இப்படி சத்தம் போடியா? உங்களை வேலுக்கு சத்தம் வெளியே கேட்கப்படான்னு சொல்லியிருக்கா. மணி ராத்திரி 7 மணி ஆக போகுது, கடந்து அலறிட்டு கிடக்கா. சத்தியா 2 பிளேட் எடுத்துட்டு வா மக்களே, போட்டு தரேன் சாப்பிடுங்க. நான் எனக்கு மட்டும் தான் எடுத்துட்டு வருவேன், அவளுக்கு அவளவே எடுக்க சொல்லுங்க. இது எதை எடுத்தாலும் ஏதாவது சொல்லிட்டு இருக்குதுல்ல, என்ன பிள்ளைகள் மேல பத்து வச்சிருக்கணும். போங்க, ஆளாளுக்கு வேணும்னா போய் பிளேட் எடுத்துட்டு வாங்க. ஏங்க என்னம்மா? ஏங்க திடீர்னு எனக்கு இறைச்சி திங்கணும் போல ஆசையா இருக்குவே. இறைச்சியா? என்ன இறைச்சி வேணும்? இந்த பொரிச்ச இறைச்சி இருக்குல்ல, சில்லி சிக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது வாங்கி தரியல. பொரிச்ச இறைச்சி வேணுமா? டாக்டர் தான் அதெல்லாம் திங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காவல்ல, மாதிரி அது வேணும் அது வேணும்னு கேட்டுடக்கா. சும்மா இருந்துக்கிட்டு பேசாம இருமா, பிள்ளை நல்லபடியா பிறக்கட்ட, அதுக்கப்புறம் எதுனாலும் வாங்கி தின்னு. ஏங்க பிள்ளை பிறந்த பிறகு இதெல்லாம் ஆசை இருக்குமான்னு தெரியாங்க செய்யும். இப்போ தானே ஆசை வந்திருக்கு, வாங்கிதாங்கங்க. நம்ம மாதிரி பிள்ளை ஆசைப்பட்டதை திங்கலைன்னா பிள்ளைக்கு காதல சீல் வடியுமாங்க. எங்க அம்மா சொல்லியிருக்காவ தெரியுமா? பிள்ளைக்கு இப்படியேதான் சொன்னா. நம்ம கனி என்ன அப்படியே பிறந்தா? நான் தான் கேட்டதுல அந்த நேரம் வாங்கி தர முடியல. அவன் நல்லதானே பிறந்தா? அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தெரியாது. இப்ப வாங்கி தாரியல இல்லையா? உமா, உங்க மைனிக்கு வேற வேலையே இல்லையா? கரெக்டா நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கும் போதுதான் வருவா. சரி நீ பேசிட்டு இரு, நான் உள்ள போறேன். நீங்க இருங்க. ஏன் அவி வந்தாலே ஏதாவது கேட்டடப்பா உமா, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நடக்க முடியாது. அது ஒரு பொறாம பிடிச்ச கேஸ் இல்ல. வந்து நம்ம சிரிச்சதை பார்த்தாலே பொறாமப்பட்டு நடக்கும். நான் உள்ள போறேன். என்ன உமா, செல்வா வீட்ல இல்லையா? இருக்கு, அவக்க படுத்துட்டா பத்துடுங்க, உடம்பெல்லாம் வலிக்குவான். ஏன் அவன் கொத்தால் கையாளுக்கா போயிட்டு வர உடம்பு வலிக்குதுக்கு? ஆபீஸ்ல இருந்து சும்மா கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கணும், இதுக்கெல்லாம உடம்பு வலிக்குது? என்னக்க செய்ய, அப்படிதானே சொல்லியாவ. மாதிரி நான் கேட்கவே முடிவு. மாதிரி நீ ஒத்தைக்கே எப்படி உட்கார்ந்துருக்கா? சரியா இல்லையா? அப்படின்னு ஏதாவது எங்க வீட்டுக்கு வர வேண்டியதுதானே? எக்க அங்க அத்தா இருப்பாவ, அங்க என்ன நிக்க நான் வரேன். அதான் நான் வராம வீட்டுல இருக்கேன். அத்தா இருந்தா என்ன, அவர் ஒரு கரையில இருந்து போன நோண்டிட்டு இருப்பாரு. நான் அங்க தனியா தானே இருக்கேன். வீட்டுல இருக்கா இருந்தா பியாரு நம்ம கூட பேசியே செய்யாரு. அம்மா இன்னாட்டி இதுல கொஞ்சோண்டு பிரியாணி இருக்குன்னு வாங்கிக்க. பிரியாணியாக்க யார் தந்தா? நீங்க செஞ்சீல?
அன்னைக்கு சின்ன பொண்ணுக்கு அண்ணனுக்கு முகம் இருக்காம்ல, அவ வீட்டுல பொங்கி போடுறதுக்கு சின்ன பொண்ணு போயிருந்தாளா, எங்களையும் கூப்பிட்டு இருந்தா. அங்க போயிருந்தா அங்க இருந்து பிரியாணி உனக்கு எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? இந்த சின்ன பொண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல பாருங்களாங்க. சொன்னா மட்டும் நீ வரையாட்டி முடியும், அதை உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டா. இப்ப இதே நான் தான் உனக்கு எடுத்துட்டு வரேன். சின்ன பொண்ணு கூட உமா கொண்டு போன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல தெரியுமா? அவ என்ன நீக்க சொல்லுவா? அவ அவளுக்கு பிறக்கதுல குறியா இருந்திருப்பா. சரி, நம்மளுக்கு எடுத்து தரதுக்கு அவளுக்கு நேரமா இருக்கும். ராணியக்க வந்தாவளா? ஆமா, ராணியக்கே வந்தாவள. அப்படியா? அவிய அப்ப எடுத்து தரலையாக்க எனக்கு? இல்ல உமா, உன்னை யாருமே யோசிக்கல, நான் தான். சரி, பாவமா வயிற்று பிள்ளைக்காரி திங்க ஆசைப்படுவாளான்னு எடுத்துட்டு வந்தேன். ச்சே, என்ன இருந்தாலும் சொந்தம் சொந்தம் தான் பத்தியலாக்க. பழக்கப்பட்டவியே என்னைக்காவது ஒரு நாள் தான் இப்படி செய்யாவ. ஆனாலும் சரி, இருந்துட்டு போறாவ. ஆமா, அதுல என்னதுலாங்க இருக்குது? பிரியாணியும் சத்தால பொரிச்சு இறைச்சி இருக்குது. மாதிரி பாயசமும் உள்ளே வச்சிருக்கேன் ஒரு கப்ல, சாப்பிட்டுக்கனே. பொரிச்சு இறைச்சி இருக்குது. நான் இப்ப தாங்க இவிட்ட சொன்னேன், கொஞ்சம் பொரிச்சு இறைச்சி வாங்கி தாங்கப்பன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வாங்கி தர முடியாது, பேசாம இருந்துக்க அப்படி இப்படின்னு ஏசிக்கிட்டு போய் படுத்துட்டு அவக்க. ஏசியதுஞ்சான் நான் அவனை வெளியே பார்க்கட்டு. இப்படி வயிற்று பிள்ளைக்காரி என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்கணுமே. ஏசெல்லாம் செஞ்சிருக்கான் பார்த்துனா கொஞ்சம் அவனை ஏசி வைக்கணும். ஐய வேண்டாங்க, கேட்கலாம் வேண்டாம். சரி சரி, கேட்க மாட்டேன். அம்மா, நான் இது சொன்னதெல்லாம் ராணியை கிட்ட கேட்டுட்டு நடக்காதுன்னு. அவளுக்கு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் பத்தியா, சின்னமே எடுத்து கொடுக்கலையே அப்படின்னு இருக்கும். அதனால கேட்டுட்டு இருக்காத, இதெல்லாம் விட்டுருன்னு. கேட்க மாட்டேங்க, பேசியதை குறைச்சிக்கிடணும். நம்மளுக்கு அவிட்ட அந்த அளவு பேசி வைக்காம இருந்தா நம்மளுக்கு கஷ்டமா இருக்காத பத்தியலா. நம்ம ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி நடக்கலன்னா தானே கஷ்டமா இருக்கு. சரி சரி, அது வாயிஸ்டனி பாத்துக்க. நான் பிரியாணி இப்படி நான் வீட்டுக்கு போறேன். எக்க இருங்க, கொஞ்சம் பேசிட்டு போகலாம்ல. வந்த வேலை முடிஞ்சாச்சு, இனி என்னத்த பேசணும் வந்துட்டேன். உமா, பாத்திரம் நிறைய கிடக்கு உமா. காலையில அந்த ஆளை போட்டுட்டு அங்க போயிட்டே மத்துக்க. இனிதான் எல்லாத்தையும் கழுவணும். வேலை கிடக்குனா போயிட்டு வரேன்னு. அப்படியாக்கா? சரி, போயிட்டு வாங்க. பிரியாணி எம்மா சாலி. போயிட்டாவல எங்க மைனி? போயிட்டாவ. எங்க பிரியாணி கொண்டு வந்திருக்காவங்க. அப்படியா? பரவாயில்லையே, நல்ல மனசா இருக்காவல. என்ன நீக்கும் தண்டாவ? ஆமாங்க, இவியல சில நேரம் புரிஞ்சுக்கிட்டே முடியாது. சில நேரம் நல்லா இருப்பாவ, சில நேரம் இப்படியே ஏதாவது மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு இருப்பாவ. இன்னைக்கு பாத்தியில இவிய தான் தந்திருக்காவ. ராணி அக்கா எடுத்து தரணும்னு ஒரு வார்த்தை சொல்லலையாங்க. இப்படி இருக்காவ பாருங்க. சே, ராணியக்கா ஏதாவது இதுல மறந்துருப்பாவளா இருக்கோமா? நீ அவியில போட்டு தப்பா நினைச்சிட்டு இருக்காத. எவ்வளவு நேரம் உனக்கு உதவி பண்ணிருக்காவ. ரொம்ப உதவி பண்ணிட்டாளாம். போவாங்கங்க, என்ன பண்ணி கிழிச்சிட்டாவ. ஏதாவது சொல்லிக்கிட்டு இப்படி ஆசைப்பட்ட நேரத்துல ஏதாவது கொண்டு வரலாம்ல. அவைய வீட்டுக்கு இப்ப கொண்டு தானங்க போயிருப்பாவ. எனக்கும் கொஞ்சம் ஒரு வாளியில எடுத்து கொண்டு வந்திருக்கலாம்ல. அத உனக்கு கிடைச்சிட்டல, சாப்பிடு. ஏங்க, நாளைக்கு டாக்டர் ஸ்கேனுக்கு வர சொன்னாவல்ல, போகணும்னு மறந்துடாதுங்க. ஞாபகம் இருக்கு. நான் எங்க மேனேஜர் கிட்ட ஹாஃப் டே லீவு கேட்டிருக்கேன். மாறி உன்னைய கொண்டு விட்டுக்கிட்டு அப்படியே மத்தியானத்துக்கு மேல ஆயிட்டுனா நான் போயிட்டு மாதிரி திரும்ப கூட வாரேன்னு. நீ அதுக்குள்ள ஸ்கேன் பார்த்துட்டு டாக்டர் கிட்டே என்னன்னு கேட்டுட்டு வந்துரு. சரிங்க. சரி, இப்ப சாப்பிடு. நான் கனியை போய் உறங்க வைக்காம உறக்க வருவேன்னு சொல்லிட்டு இருந்தா.